அத்தை எதையாவது பிடிச்சுக்குங்க, யாராவது ஓடி வாங்களேன், எங்க அத்தைய காப்பாத்துங்களேன். நிர்மலா அலறிக்கொண்டே இருக்கும் போது பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தில் பணப்பெட்டியை கட்டிக்கொண்டே நிர்மலாவின் மாமியார் கண்மூடி திறப்பதற்குள் காணாமல் போனாள். விடாமல் பெய்த மழையினால் காய்ந்து வறண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஆறு இவ்வளவு வேகமாக வெள்ளமாக மாறும் என்றும் யாரும் நினைக்கவில்லை. ஆனால் கொஞ்சம் தண்ணீர் வீட்டுக்குள் வந்தவுடனேயே நிர்மலா தன் மாமியாரை மாடிக்கு அழைத்து செல்ல முயன்றவரை கெஞ்சி பார்த்தாள். வந்துடுங்க அத்த, அப்புறம் பீரோவை திறக்கலாம், தண்ணி வேகமா ஏறுது. இருடி வர, உனக்கு என்னடி தெரியும் பணத்தோட அருமை? அதான் அவள் சொன்ன கடைசி வார்த்தை. பீரோவில் இருந்த பணத்தையும் நகைகளையும் எடுத்து ஒரு பெட்டியில் வைத்துக் கொண்டிருக்கும் போது கரை புரண்டு வேகமாக வந்த தண்ணீர் அவரை அப்படியே அடித்து சென்றது. தண்ணீருக்குத்தான் இத்தனை சக்தியா? அத்தை எங்கே? மாடியின் மேல் படியில் நின்றிருந்த நிர்மலா அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள். கொஞ்ச நாள் முன்னாடி மருந்திற்கு எவ்வளவு ஆச்சு? 750 ரூபாய் அத்தை. மீதி 20 ரூபாய் எங்க? இருங்க அத்தை, கொடுக்கறேன், கை வேலையா இருக்கேன்ல, அப்புறம் மறந்து போயிடுவேன், இப்பவே கொடு. நேத்து வாசல்ல கீரைக்காரி கிட்ட 20 ரூபாய்க்கு கீரை வாங்கினேன், அதுவே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல. போன மாசம் மருந்துக்கு 750 ரூபாய் தானே ஆச்சு, ஏன் 30 ரூபாய் அதிகம் இந்த மாசம்? உங்க மருந்துல ஏதோ ஒண்ணு விலை ஏறி இருக்கா அத்தை, பில்ல பாருங்க, மெடிக்கல்லயே சொன்னாங்க. சரி, அந்த பூஜை ரூம் லைட் அணைச்சிட்டு போ. சாமி கும்பிட்ட பிறகு லைட் அணைக்கணும்னு கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றதில்ல. லைட்டு காலையில் போட்டது இன்னும் எரியுது. என்ன குடும்பம் நடத்துறியோ? இந்த கிழவியுடன் தினம் இதே போராட்டம் தான் நிர்மலாவிற்கு. பணத்தோட சாகும் மாமியார். மாமியார் ஒரு கோடீஸ்வரி. அந்த வீடு மட்டுமே 1 கோடி தேரும். வங்கியிலும் வைப்பு நிதி இருக்கு. ஆனால் விருந்தினர் வந்தா கூட 1/2 லிட்டர் பால் அதிகமா வாங்கக்கூடாது. கடைசியில் நிர்மலாவுக்குத்தான் காஃபியோ மோரோ இருக்காது. இடுப்பில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் இருக்கும் போது கார்கில் போரில் நிர்மலாவின் கணவன் கேப்டன் ராஜேந்திரன் இறந்து விட்டான். கணவன் இறந்த உடனே அவளால் வேலைக்கு போக முடியவில்லை. மகளை பெற்றெடுத்து மூத்த மகளையும் கை குழந்தையும் பராமரிப்பதிலேயே முதல் சில வருடங்கள் கழிந்தன. கொஞ்ச காலத்திலேயே மகன் போன துக்கத்தில் மாமனார் படுத்த படுக்கை ஆனார். அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்த வேலைக்கு போகும் முயற்சியையும் கைவிட்டாள். மாமனார் மிகவும் நல்லவர். ராஜேந்திரன் இறந்த உடனேயே, நீ வேலைக்கு எல்லாம் போக வேண்டாமா, எங்களுக்கு பொண்ணு இல்ல, இனிமே நீதான் எங்க மக, காசு பணத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்ல, நீ வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டால் அதுவே போதுமா என்று சொன்னார். அவர் இருந்தவரை வீட்டு நிர்வாகத்திற்கு அவளிடமே பணத்தை கொடுப்பார். அவள் பென்ஷன் பணத்தை தொட வேண்டிய அவசியமே வரவில்லை. அவர் இறந்த பிறகு எல்லாம் தலைகீழாக மாறியது. அவள் மகன் இறந்ததற்கே நிர்மலாவின் ஜாதகம் தான் காரணம் என்று கருவி கொண்டிருந்த மாமியாருக்கு கணவன் இருந்த பிறகு கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்பதால் கோபம் அனைத்தையும் மருமகள் மேல் கொட்ட ஆரம்பித்தாள். நிர்மலாவின் பென்ஷன் பணத்தில் தான் வீட்டு செலவு அத்தனையும் என்று நிலைமை மாறியது. இந்த வீட்டில் வாடகை கொடுத்தா இருக்க, பென்ஷன் பணத்தை எடுத்து செலவழிக்க இவ்வளவு யோசிக்கிற என்பாள். மாமியாரின் மருந்து செலவுக்கு மட்டுமாவது அவள் தன் சொந்த பணத்தை கொடுக்கிறாளே என்று தேற்றிக் கொள்வான் நிர்மலா. மகனே போய்விட்டான், அவன் போகும்போது எதையுமே கொண்டு போகவில்லை. ஆனால் அந்த உணர்வு கொஞ்சமும் இல்லை நிர்மலாவின் மாமியாருக்கு. தன் வைரத்தோட்டையும் மூக்குத்தியையும் எப்பவாவது கழட்டினால் கூட பீரோவில் பூட்டி சாவியை இடுப்பில் சொருகிக் கொள்வாள். நகையும் பணமுமே அவள் உயிர் நாடி. வேலைக்கு போகாதது அவள் செய்த பெரும் தவறு என்று நிர்மலா இப்பொழுது உணர்ந்தாள். பென்ஷன் பணம் அவளின் இன்றைய தேவைகளுக்கு கொஞ்சமும் போதவில்லை. குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதிலிருந்து துணிமணி வாங்குவது வரை மாமியார் கையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டியிருந்தது. குழந்தைகளும் பாட்டி வாங்கி தரும் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவளிடமே அதிகம் ஒட்டுதலுடன் இருந்தன. பாட்டி, நீ போட்டிருக்க இந்த செயின் நான் காலேஜ் போறப்போ எனக்கு போட்டுக்க கொடுப்பியா? அடி போடி, நீயே டிகிரி பாஸ் பண்ணி வேலைக்கு போய் வாங்கிக்க. ஏன் பாட்டி, எப்படி இருந்தாலும் எனக்கு தானே வரும், நான் தான் உன் ஒரே பேத்தி. சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அன்று நிர்மலாவின் மகள் ஓடிவிட்டாள். ஆனால் கிழவி தான் உயிராக நினைத்த பணம் நகையோடு தான் ஜலசமாதி ஆகியிருக்கிறாள். யாருக்கும் கொடுக்காமல் தன்னோடு எடுத்துக்கொண்டு சென்ற நகையும் பணமும் சாவிலாவது அவளுக்கு மகிழ்ச்சியை தரட்டும். தண்ணீர் வடிய ஒரு நாள் ஆகியது. மெல்ல மூவரும் இறங்கி வந்தனர். கொலைப்பசி. குழந்தைகள் அழுது அழுது முகம் வீங்கி போயிருந்தது. கண்ணெதிரே அவர்களின் பாட்டி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை கண்ட அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. தண்ணீர் கணுக்கால அளவு இருந்தது. மெல்ல இருவரையும் கையில் பிடித்துக் கொண்டு வெளியே வந்தாள். குழந்தைகளுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்க என்ன செய்யலாம் என்று கேட்டை திறக்க வருகையில் வேப்ப மரத்தடியில் அவள் பார்வை சென்றது. என்ன அது? அத்தையின் நகைப்பெட்டி மாதிரி உள்ளதே என்று அருகில் சென்று பார்த்தாள். அவள் மாமியாரின் நகைப்பெட்டியே தான்.
அழுத்தி முடிந்த தாழ்பாலை திறந்தாள். உள்ளே நகைகளும் பணமும் ஈரமாக காட்சியளித்தன. இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை பொத்துக்கொண்டு வெளியே வந்தது நிர்மலாவிற்கு. மரத்தை பிடித்துக் கொண்டு தன் மாமியாரின் மறைவுக்காக கதறி அழுதாள். மாமியாரை பொறுத்தவரை அவளை காப்பாற்ற வேண்டிய மகன் அவளுக்கு முன்னே போய்விட்டான். அதை தொடர்ந்து அவள் கணவனும், வேலைக்கு போகாத மருமகள், படித்து முன்னேற வேண்டிய பேர குழந்தைகள், இவர்களை கண் முன்னே பார்ப்பதுதான் அவளை பணத்துடன் ஐக்கியமாகி இருப்பவளாக ஆக்கியிருக்குமோ? வேதனையில் நிர்மலா மனம் எண்ணியது. பெட்டியையும் குழந்தைகளையும் பிடித்துக் கொண்டே தெருவுக்கு வந்த நிர்மலாவை தூரத்தில் ஒருவர் கை காட்டி அழைப்பது தெரிந்தது. அம்மா, உங்க வீட்டு ஆயா 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த பக்கத்துல யாரோ காப்பாத்தி இருக்காங்க. கவலைப்படாம இருங்க, கொஞ்ச நேரத்துல கூட்டியாந்துடுவாங்க என்று உரக்க கத்தினார். குழந்தைகள் அவளை கட்டி கொண்டு பெரிதாக மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ஒரு தன்னார்வல தொண்டர் குழந்தைகள் கையில் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் தண்ணி பாட்டில்களையும் கொடுத்து விட்டு போனார். வாழ்க்கையே அழகுதான். அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலை ஓரமாக ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. பழுதான அதன் சக்கரத்தை மாட்ட முடியாமல் ஒரு பெண் தவிப்புடன் வழியில் செல்வோரிடம் உதவி கேட்டு கொண்டிருந்தார். எல்லோருமே வேகமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த பெண்ணுக்கு உதவ சென்றார். தன்னை பார்த்து அந்த பெண் பயப்படுவதை புரிந்து கொண்டார் அவர். அதனால் அவர் கனிவான குரலில், நான் உங்களுக்கு உதவி பண்ணத்தாமா வந்திருக்கேன், ஏன் இந்த குளிர்ல வெளியே நிக்கிறீங்க, கார் உள்ள போய் உட்காருங்க, நான் நொடியில ஸ்டெப்னி மாத்தி தரேன்னு சொல்லி கிடுகிடு வேலை செய்து அதை மாட்டி கொடுத்தார். அந்த மனிதரின் உடம்பெல்லாம் அழுக்கு, முழங்கையில் லேசாக சிராய்ப்பு. ஓகேமா, வேலை முடிஞ்சது, இனிமே நீங்க கிளம்பலாம்னார். உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என அந்த பெண் கேட்டார். எவ்வளவு கேட்டாலும் அந்த பெண் கொடுக்க தயாராகவே இருந்தார். ஆயினும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு, நான் மெக்கானிக் இல்லம்மா, இது என் தொழில் இல்ல, இது ஒரு உதவிதான், அதனால எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் பத்திரமாக போங்கள் என்றார். இல்லப்பா, நீங்கள் இந்த நடுவழியில் உதவி செய்யவில்லை என்றால் என் கதி என்னவோ, அதனால் எவ்வளவு வேணும்னு தயங்காம கேளுங்க, கொடுக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னார். அதற்கு அவர், அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க மேடம், என் பெயர் பிரெயின் ஆண்டர்சன், அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாரையாவது பாத்தீங்கன்னா அப்போ எனக்கு கொடுக்க நினைக்கிற தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன மனசுல நினைச்சுக்கோங்க, அது போதும்னு சிரிச்சிட்டு வந்த வழியை பார்த்து சென்று விட்டார் பிரெயின். சில மைல் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்த சென்றார் அந்த பெண். அங்கு ஒரு பணிப்பெண் வேகமாக வந்து முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார். சாப்பிட என்ன வேண்டும் என கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார். அந்த பணிப்பெண் 8 மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு முகத்தில் எவ்வித சோர்வுமின்றி இப்படி வேலை செய்வதை ரசித்தார் அந்த பெண். சாப்பிட்டு முடிந்ததும் அவர் $100 கொடுத்தார். அதை கொடுக்கும் போது பிரெயின் ஆண்டர்சனை நினைத்துக் கொண்டார். அந்த பணிப்பெண் கட்டண தொகை போக கல்லாவிலிருந்து மீதி சிலரை வாங்கி கொண்டு வருவதற்குள் அந்த பெண் வெளியேறி காரில் கிளம்பி போய்விட்டார். அடடா, மீதியை வாங்காம போயிட்டாங்களேன்னு நினைத்து கொண்டே மேஜையில் பார்த்தால் கை துடைக்கும் துணிக்கு கீழே இன்னும் $400 பணம் இருந்தது. கூடவே ஒரு துண்டு சீட்டில், மை டியர், இந்த பணம் உனக்கு தான், இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம், மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை. ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருத்தர் எனக்கு உதவி செய்தார், அதன் தொடர்ச்சியாக இப்போது உனக்கு நான் செய்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கிலி அருந்து விடாமல் உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார்கள். அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வதென்று அந்த பணிப்பெண்ணும் அவர் கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட நேரத்தில் இந்த பணம் அவர்களுக்கு பெரிய உதவி. இரவு வீட்டுக்கு போனதும் அந்த பணிப்பெண் தன் கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக விவரித்து, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, கவலைய விடுங்க மை டியர் பிரெயின் ஆண்டர்சன் சொன்னாராம். ஸ்கேட் போர்ட் விளையாட்டில் புகழ் பெற்றவர்தான் பிரெயின் ஆண்டர்சன். இந்த உண்மை நிகழ்வை கேட்கும் போது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள். தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படும் போது வேறு யாரோ ஒருவர் வழியாக கிடைப்பதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். இரக்கச் செயல் சங்கிலி அருந்து விடாமல் இருக்க கரம் கோர்ப்போம். நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் நம் மீது காட்டும் அன்பினால் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.